2021 திமுகவிடமிருந்து பாமக பறித்த பென்னாகரம் தொகுதி நிலவரம் என்ன, அங்கிருக்கும் மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னன்னு விரிவா பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. பென்னாகரம் சட்டப்பேரவை தொகுதி தர்மபுரி மாவட்டத்தில் பென்னாகரம், பாப்பாரப்பட்டி, ஒகேனக்கல், பி. அக்ரஹாரம், ஏரியூர் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கின தொகுதி. ஒகேனக்கல் சுற்றுலா தளம் அமைஞ்சிருக்கிற தொகுதியும் கூட. விவசாயமே தொகுதி மக்களோட பிரதான வாழ்வாதாரமாகவும் இருந்தாலும் வெளி மாவட்டங்கள், வெளி மாநிலங்களுக்கு வேலைக்காக செல்வோர் அதிகமாக இருக்கிற தொகுதி. பிப்ரவரி 23 இறுதி வாக்காளர் பட்டியலில் தொகுதியில் பார்த்தா 1,26,763 ஆண் வாக்காளர்களும் 1,19,521 பெண் வாக்காளர்களும் 9 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 2,46,293 வாக்காளர்கள் இருக்காங்கன்னு தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்கு. தொகுதியில இதுவரைக்கும் நடந்த சட்டப்பேரவை தேர்தல்ல அதிகபட்சமா திமுக 5 முறை ஜெயிச்சிருக்கு. அதுக்கு அடுத்தபடியா பாமக 3 முறையும், அதிமுக, காங்கிரஸ் தலா 2 முறையும் ஜெயிச்சிருக்காங்க. தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி, காந்தி காமராஜ் தேசிய காங்கிரஸ், ஜனதா கட்சி, சிபிஐ, சுயேட்சை தலா 1 முறை தொகுதியை வசமாக்கி இருக்கு. தொகுதியில 2016 தேர்தலில் பாமக தலைவர் அன்புமணியை தோற்கடிச்சு திமுக இன்பசேகரன் வெற்றியை வசமாக்கியிருந்தார். 2021 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக சிட்டிங் எம்எல்ஏவான இன்பசேகரனையே களமிறக்கினாங்க. மறுபுறம் அதிமுக கூட்டணியில பாமக ஜி.கே. மணியை களமிறக்குச்சு. பெருசா எதிர்பார்க்கப்பட்ட தொகுதியில 1,06,123 வாக்குகளை வாங்கின ஜி.கே. மணி ஜெயிச்சாரு. 84,937 வாக்குகளை வாங்கின திமுக இன்பசேகரன் 21,186 வாக்குகள் வித்தியாசத்துல தோற்று தொகுதியை பாமக கிட்ட பறிகொடுத்தாரு. இப்ப தொகுதியில தேர்தல் பணிகள்ல அரசியல் கட்சிகள் தீவிரம் காட்ட பென்னாகரம் தொகுதி மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்குன்னு பார்க்கலாம். சார் பதிவாளர் அலுவலகம் கேட்கப்பட்டிருந்தது. அதுவும் தற்பொழுது பார்த்தீங்கன்னா கிடப்பில் போடப்பட்டுள்ளது. அந்த பணிகள் நிறைவடைந்த போதும் கூட முழுமையாக மக்கள் பயன்பாட்டுக்கு வராத ஒரு அவலநிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. காவேரி ஒகேனக்கல் ஆறு ஓடுது. அந்த ஆறு ஓடினாலும் பாசனத்துக்கு தஞ்சாவூர் பகுதியில் தான் போய் தண்ணி பாய்கிறத தவிர பெண்ணாகரத்துக்கு சம்பந்தப்பட்டவோ தர்மபுரி மாவட்டத்துக்கு பாசன தண்ணி பாசவில்லை. ஆனால் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பு ஒகேனக்கல் தண்ணீர் வந்து எல்லா ஏரிக்கும் நிரப்பினால் விவசாயம் செழிப்பாக இருக்கும். கிருஷ்ணகிரி நாயை போய் இதுல இருந்து பஞ்சுபிள்ளியில கலக்க வேண்டிய நீரை உடனடி ஆக்கிரமிப்பு அகற்றி உடனடியா ஏரிங்களுக்கு விட்டா அங்கிருந்து பண்ற விவசாயிகள் அனைவருக்கும் பயனுள்ளதா இருக்கும். இதெல்லாம் தாண்டி சும்மா கடல்ல போய் கலக்கிறதுக்கு தண்ணியா போராடுவாங்க, சண்டை பிடிப்பாங்க, ஆனா எதுவுமே நிறைவேற்ற மாட்டாங்க. தொடர்ந்து வலியுறுத்தினே இருப்பாங்க. 2 சட்டசபை மாறி மாறி நடக்கும், ஆனா எதுவுமே நடக்காது. அந்த ஒகேனக்கல் சுற்றுலாத்தலம் பாத்தீங்கன்னா வெளி மாநிலங்கள், வெளி மாவட்டங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் அதிகரித்து வருகிறார்கள். வாரதோறும் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமையில இருந்து அதிகரித்து வருகிறார்கள். இதெல்லாம் ஒரு தீம் பார்க் ஒன்று அமைத்தால் அந்த பகுதியில் உள்ள சுற்றுலாத்தலத்தில் உள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். ஒரு கோடியே 27 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.